இவளுடைய வாழ்க்கையிலே விரக்திக்கு மேலே விரக்தியின் எல்லைக்கு கடந்து போய் இவள் ஒவ்வொரு வருடமும் இவளுடைய வாழ்க்கை முழுவதுமே கண்ணீரும் கம்பளியுமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே இந்த அன்னாள் ஒரு முடிவெடுத்தாள். இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளையே, அன்னாளுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட காரணம் அன்னாள் ஒரு முடிவெடுத்தாள். வாசிங்கள் அந்த வசனத்தை. 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவள் சாப்பிடவில்லை. அவர்கள் எல்லாரும் புசித்து குடித்து பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். கவனிங்க. ஆனால் அன்னாள் சாப்பிடவில்லை. இது பின்னால் ஒரு வசனம் வருது, நான் அதை பின்னால் உங்களுக்கு வாசிக்கிறேன். வாசிங்கள். ஆசாரியனாகிய அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நிலைத்தருளி உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். 3 காரியத்தை அன்னாள் செய்தார். 1, நான் மறுபடியும் வாசிக்கிறேன். 9வது வசனம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தாள். பிரைஸ் காட். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம். அவள் எழுந்திருந்தாள். ஹல்லேலூயா. அவளுடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் துக்கத்திலே மூழ்கி போய், வேதனையிலே, அழுகையிலே, கண்ணீரிலே, புலம்பிலே மூழ்கி போய் கிடந்து அதிலேயே முடிந்து போன வாழ்க்கை வருடம் முழுவதும் இந்த கண்ணீரிலேயே படுத்து தூங்கி அழுது கொண்டிருந்த அந்த மகள் ஒரு முடிவு எடுத்தாள். இப்பொழுது அவள் எழுந்திருந்தாள். இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம், நீ எழும்பு. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நீ எழுந்திருந்து செயல்பட வேண்டிய நேரத்திற்குள்ளாக வந்திருக்கிறாய். அவள் எழுந்திருக்கிற வரைக்கும் அவளுடைய வாழ்க்கையிலே அற்புதம் நடக்கவில்லை. அவள் எப்பொழுது அவளுடைய தீர்மானம் போன விசை நடந்தது போல அவள் இப்படியே என்னுடைய வாழ்க்கையில் இந்த அழுகையிலேயே விழுந்து மடிந்து போக விரும்பவில்லை. இப்பொழுது அவள் எழுந்திருக்க ஆரம்பித்தாள். இன்றைக்கு நீ துக்கத்தின் வஸ்திரத்தை உதறிவிட்டு நீ எழுந்திரு. தேவன் உனக்காக கிரியை செய்கிற நேரம் வந்திருக்கிறது.